சட்டம் கற்போம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்திலிருந்து சம்மன் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை எதுக்கு மேக் பண்ணி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி, சார் நீதிமன்றத்திலேருந்து ஒரு சம்மன் வந்திருக்கு, அதை நான் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேள்வி கேட்டார். இது எந்த தருவாயில் இதை கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற ஊழியர் அங்கே சம்மன் சர்வ் பண்ண வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரை வச்சுக்கிட்டே எனக்கு கால் பண்ணுறாரு. இப்போ இந்த சமயத்தில் நான் அவருக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் போட போகிறேன். ஏன் அப்படின்னா, இதே போல் சந்தேகம் பல பேருக்கு வந்திருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல சம்மன், நீதிமன்ற அழைப்பாணை என்று பெயர் அதுக்கு. இந்த நீதிமன்ற அழைப்பாணை எப்பொழுது வீட்டுக்கு வரும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். இப்போது நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்குறாரு பாருங்க, அவருக்கு பேர் வாதி அல்லது வாதிகள் இருப்பாங்க. அதனை தொடர்ந்து யார் மேலே கேஸை போடுறாங்களோ அவங்க பிரதிவாதி அல்லது பிரதிவாதிகள். இந்த வாதியானவர் ஏதோ ஒரு பரிகாரத்தை கேட்டு தான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சுப்பார். அப்போ உடனே நீதிமன்றம் வாதிக்கு ஆதரவாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா இங்கே பிரதிவாதி இருக்காங்க. அவங்களுடைய வாதத்தையும் கேட்டு விசாரணை செஞ்சு அதுக்கப்புறம் தான் நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வர முடியும். அதனால் ஒரு வாய்ப்பு தரணும் அப்படின்றதுக்காக நீதிமன்றம் என்ன பண்ணோம் அப்படின்னா, பிரதிவாதிக்கு இதை இன்டிமேட் பண்ணும். அதுதான் இந்த சம்மன். இந்த சம்மன் மூலமாக அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரிவிப்பாங்க. அதில் ஒரு பிளைண்ட்டுடைய காப்பியும் வச்சு தான் அனுப்புவாங்க. இந்த தேதியில் இந்த நேரத்தில் நீதிமன்றத்துக்கு நீங்கள் ஆஜராகணும். அப்படி ஆஜராகலை அப்படின்னா ஒருதலை பட்சமாக தீர்ப்பாகும் அப்படின்னு சொல்லி அந்த சம்மனில் வந்துடும். இப்போது இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, தன்னுடைய வாதத்தையே அங்கே நீதிமன்றத்தில் வைக்காமையே வாதி தன்னுடைய ப்ரேயரை நிறைவேற்றிட்டு போகிறதுக்கு நாமளே வழிவகை செய்கிற மாதிரி ஆகும். சார் இப்போது நான் சம்மனை வாங்கிட்டு வரலாம் தானே இந்த பிரச்சனை, நான் வாங்காமல் சம்மனை வாங்காமே நான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டா, நான் வாங்காமல் விட்டுட்டா, அப்போது நீதிமன்றத்தை நம்ம ஏமாற்றிடலாம்ல அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா இப்போது சர்வ் பண்ண வந்தவர் சம்மனை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா சம்மன் சர்வடுன்னு சொல்லி நீதிமன்றத்தை ரிப்போர்ட் பண்ணிவிடுவார். இப்போ நீங்கள் வாங்க மறுக்கிறீங்கன்னா ரெஃப்யூஸ்டு அப்படின்னு சொல்லி போட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறவர். இப்போ ரெஃப்யூஸ்டு அப்படின்னா நீங்கள் வாங்க மறுக்கிறீங்க, சம்மனை வாங்க மறுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சம்மனை வாங்க மறுத்துட்டீங்கன்னா அது இன்டென்ஷன். நீதிமன்றத்தில் அது அப்படி தான் கருதுவாங்க. இன்டென்ஷன், நீங்கள் நீதிமன்றத்துக்கு வரணுன்றது உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் அதை வரத்துக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. அப்போனா அது வாதிக்கு ஒருதலை பட்சமாக தீர்ப்பாகிறதுக்கு நாமளே வழிவகை செய்யறதுக்கு ஒரு காரணமாக நாம் ஆயிடுவோம். அதனால் நீதிமன்றத்திலிருந்து சம்மன் வந்தால் கட்டாயம் நீங்கள் போய் ஆஜராகணும். அப்படி ஆஜராகணும் போது நீங்களாக போய் நீதிமன்றத்தில் ஆஜராகலாம் எந்த நேரத்தில்னு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வழக்கறிஞரை நேராக போய் சந்தித்து அவருக்கு இந்த வழக்கினுடைய விஷயத்தை சொல்லி அவர் மூலமாக வக்காலத்து போட்டு கூட நீங்கள் ஆஜராகலாம். இதுதான் நீதிமன்றத்தினுடைய ப்ரொசீஜர். ஆக இனிமேல் சம்மன் வந்துச்சுன்னா அதை வாங்க மறுக்கக்கூடாது, கட்டாயம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் அறிவுறுத்துகிறேன். அதே போல் காவல் நிலையத்தில் நமக்கு எதிராக யாராவது புகார் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ காவல் அதிகாரி யார் மீது குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறதோ அவருக்கு ஒரு சம்மன் அனுப்புவாங்க. அந்த சம்மனை கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். வாங்கிட்டு ஒரு வழக்கறிஞருடைய உதவியோடு நீங்கள் அந்த காவல் நிலையத்துக்கு போய் அது என்ன
விஷயம் எதற்காக புகார் அளிக்கப்பட்டது என்ற விவரத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த விசாரணையில் ஆஜராகிறதுக்கு கட்டாயம் அந்த சம்மன் வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.